Hi, good morning, student. Exercise 9.8, question number 7. Find the area of the region bounded by the parabola y square equal to x and the line y is equal to x minus 2. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த லைன் வந்து எந்த பாயிண்டில் கட் பண்ணுது அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுறோம். இப்போ நம்ம எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய் என்ன ஆகும்? -2. ஒய்க்கு 0 கொடுத்தா எக்ஸ் என்ன ஆகும்? 2. ஓகே, அப்போ இந்த லைன் எந்த பாயிண்டில் சார் கட் பண்ணுதுன்னா எக்ஸ் ஆக்ஸில் 0, ஒய் ஆக்ஸில் -2, எக்ஸ் ஆக்ஸில் 2, ஒய் ஆக்ஸில் 0. ஓகே, ஸோ அப்போ இந்த லைன் வந்து இப்படி கட் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட் லைனாக போயிட்டுருக்கு. அடுத்தது பேரபோலா. என்ன பேரபோலா இருக்கு? ஓப்பன் ரைட் வேட் பேரபோலா இருக்கா? அப்போ இதுல இருந்து ஒரு ஓப்பன் ரைட் வேட் பேரபோலாவை வரைஞ்சிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ அதே சமயம் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த லைனும் இந்த பேரபோலாவும் எங்கே சார் இன்டர்செக்ஷன் ஆகுது, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன சார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ 2 கொண்டு போய் 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? y is equal to y square minus 2. எப்படி சார் y square வந்ததுன்னா x ஓட வேல்யூ y. ஓகே, அப்போ y square minus y minus 2 is equal to 0. ஃபேக்டரைஸ் பண்ணி பிரிச்சுக்கலாமா? எப்படி பிரிக்கலாம்? -2 மல்டிபிள் பண்ணால் -1, ஆட் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1. அப்போ ஒன் ஆஃப் த ஃபேக்டர் y minus 2, y plus 1 is equal to 0. அப்போ y minus 2 is equal to 0னா y is equal to 2. அப்போ y is equal to 2 கொண்டு போய் நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். yக்கு 2 கொடுத்தா x என்ன ஆகும்? 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஓகே, அடுத்தது y plus 1 is equal to 0னா y is equal to -1. அதை கொண்டு போய் எதில் சார் சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா y is equal to -1 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 x is equal to 1. ஓகே, அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ ரெண்டு கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகே, 4,2 அண்ட் 1,-1. இதே மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு சம் பார்த்துருக்கோம். அது ஓப்பன் அப்வர்ட் பேரபோலாவாக இருந்தது. இது ஓப்பன் ரைட் வேட் பேரபோலாவாக இருக்குது. ஓகே, அப்போ இதுக்கு ஏரியா வேணும் அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ஓகே, இப்போ இது எந்த ஆக்சிஸில் கட் பண்ணுது? ஓகே, அப்போ ஒய் ஆக்ஸில் கட் பண்ணுதா எக்ஸ் ஆக்ஸில் கட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ இப்படி கட் பண்ணும்போது எதோடைய லிமிட்டு சார் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஒய்யோட லிமிட்டை கட் பண்ணணும். எக்ஸ் ஆக்ஸில் கட் பண்ணிச்சுன்னா ஒய்யோட லிமிட்டை எடுத்துக்கணும். ஒய் ஆக்ஸில் கட் பண்ணால் எக்ஸோட லிமிட் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ இதோடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இன்டகரல் ஓவர் -1 to 2. ஓகே, x1 minus x2. x1 அப்படிங்கிறது லைன். ஓகே, x2 அப்படிங்கிறது கர்வ். அப்போ இந்த x1 லைன் எழுதிக்கலாம், x2 கர்வ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இதில் இருந்து எக்ஸுக்கு லைனை வந்து எக்ஸுக்கு மாற்றலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to x minus 2 கொடுத்துருக்காங்களா? இந்த லைனை எக்ஸுக்கு மாற்றினா x is equal to y plus 2 கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி பேரபோலா இருக்கா? பேரபோலாவை நம்ம எக்ஸுக்கு மாற்றலாம். என்ன இருக்குது? y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்னால் ஒன்று தான், x is equal to y ஸ்கொயர் தான் ஒன்று தான். ஓகே, ஸோ அப்போ இப்போ ரெண்டுமே நம்ம எக்ஸுக்கு மாற்றும் போது இதை வந்து x1ஆகவும் இதை வந்து x2ஆகவும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரஃப் ஒர்க்கு தான், இருந்தாலும் இதுதான் மெயின். இதை தான் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். x1க்கு பதிலாக y plus 2, x2க்கு பதிலாக y ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஓகே, அப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்டகரல் ஓவர் -1 to 2. அப்போ x1ஓட வேல்யூ என்ன சார் அப்படின்னா y plus 2. கர்வோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா y ஸ்கொயர் இன்ட்டு dy. அப்போ இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் என்ன சார் வரும்? ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் y ஸ்கொயர் பை 2. ஓகே, 2வை இன்டகிரேட் பண்ணால் 2y. y ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் y கியூப் பை 3. என்ன இன்டர்வல்? அப்பர் லிமிட் லோயர் லிமிட் -1, 2. ஓகே,
அதாவது x பவர் n ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் அப்போ என்ன வரும் y கியூப் பை த்ரீ ஓகே. இப்போ அடுத்தது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாமா. அப்பர் லிமிட் 2 ஓகே. 2வை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 4ஆ 4 பை 2 டிவைட் பண்ணால் 2. அடுத்தது 2 கொடுத்தா 2 2 சார் என்ன வரும் 4. இங்கே 2 கொடுத்தோம் அப்படின்னா 2 கியூபோட வேல்யூ 8 ஓகே. அப்போ மைனஸ் 8 பை 3 மைனஸ் அடுத்தது லோயர் லிமிட்டை சப்மிட் பண்ணலாமா. என்ன கிடைக்கும் எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக மைனஸ் 1 ஓகே. அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1 ஓகே. அப்போ 1 பை 2 இங்கே ஒய்க்கு பதிலாக மைனஸ் 1 கொடுத்தா மைனஸ் 2 இங்கே மைனஸ் 1 கொடுத்தா மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 1 பை 3 ப்ளஸ் 1 by 3 okay. அப்போ finally we get 4 plus 2 6 6 minus 8 by 3 minus 1 by 2 minus to minus plus 2 minus to minus plus 2 இதை உள்ள மல்டிபிள் பண்ணா minus 1 by 3 okay. அப்போ 6 plus 2 ரெண்டையும் ஆட் பண்ணா 8. அப்போ மைனஸ் 8 by 3 மைனஸ் 1 by 3 ரெண்டையும் ஆட் பண்ணா மைனஸ் 9 by 3 ஓகே. மைனஸ் 9 by 3 டிவைட் பண்ணா மைனஸ் 3 ஓகே. அப்போ ஃபைனலி வி கெட் மைனஸ் 1 by 2. அப்போ 8 மைனஸ் 3 ரெண்டையும் ஆட் பண்ணா 5. 5 மைனஸ் 1 by 2 டேக் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5 2s are 10 10 minus 1 9. அப்போ required area is equal to 9 by 2 square units 9 by 2 square units. இதுதான் சார் நமக்கு தேவையான required area ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.